ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாம இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் பொழுது தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படியே அவனை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அவனை உண்டாக்குவதற்கு முன்பே, உருவாக்குவதற்கு முன்பே ஆண்டவர் அவன் வாழ்வதற்காக, அவன் வசிப்பதற்காக, அவன் இருப்பதற்காக அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தினுடைய பேர் ஏதேன். அந்த தோட்டத்தில் கொண்டு போய் அவனை வைத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவர்கள் பலுகி பெருகுவதற்கு அவர்களுக்கு ஒரு கட்டளையை, ஒரு நிபந்தனையை, ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது என்னவெனில், நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய ஜனமே, தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தர விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்க நமக்கு சில நிபந்தனைகளை, சில கட்டளைகளை, சில பிரமாணங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கட்டளைகளிலும் அந்த பிரமாணங்களிலும் நாம் நடக்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆதாம் ஏவாள் ஆசீர்வாதமாய் இருக்க அவர்களுக்கு கட்டளை இட்டது என்னவென்றால், ஜீவ விருட்சத்தின் கனி அவர்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சில காரியத்தை ஆண்டவர் விலக்கி வைப்பார். சில உறவுகளை ஆண்டவர் விலக்கி வைப்பார். சில நபர்களை ஆண்டவர் விலக்கி வைப்பார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விலக்கி வைக்கப்பட்டிருக்கும். அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு தூரமா இருக்கட்டும், அதை இச்சியாதே, அதை தொடாதே, அதை ருசிப்பாராதே, அது உன்னை தீட்டுப்படுத்திவிடும். உம்முடைய கர்த்தருடைய ஆலயமாக இருக்கக்கூடிய சரீரத்தை தீட்டுப்படுத்திவிடும். கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற சரீரத்தை கள்ளர் குகையாக மாற்றிவிடும். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய இருதயமாகிய ஆலயம், அது பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். அது தேவன் உலாவுகிற இடமாகவே இருக்க வேண்டும். அது தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்க வேண்டுமானால் தேவன் விலக்கி வைத்த காரியத்தை தொடாதே, ருசி பாராதே, இச்சியாதே என்று தேவன் விலக்கி வைத்த காரியங்களை, நபர்களுக்கு, பொருட்களுக்கு, உறவுகளுக்கு நாம் விலகி இருப்பதே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். ஆதாம் ஏவாளுக்கு விலக்கி வைக்கப்பட்ட அந்த கனியை அவர்கள் புசித்ததினால் அவர்கள் தேவனுடைய உறவிலே நிலைத்து நிற்க முடியாமல் தேவன் அவர்களுக்கு தந்த அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை அனுப்பிவிட்டார். இன்றைக்கு நாமும் கூட தேவ உறவிலே, தேவ கிருபையிலே நிலைத்து நிற்க முடியாமல் எந்த காரியத்தை ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்திற்கு விலகி இருந்து நம்மை காத்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் நன்மைக்காக, எங்கள் ஆசீர்வாதத்திற்காக நீர் விலக்கி வைத்திருக்கிற காரியங்களுக்கு நாங்கள் விலகி இருந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.